அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா, என்னதான் நடக்குது, எங்களுக்கு கேஸ் வருமா, ஆயில் வருமா, வராதா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரான் சரண்டர் ஆனாலும் அட்மிட் பண்ணிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாலும், நேவி இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கடலுக்கு அடியில போயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டாலும், ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சுத்தமா இல்லை எங்க கிட்ட அப்படிங்கறது போல ஒத்துக்கிட்டாலும், அவங்களோட மிலிட்டரி எல்லாம் நடந்து வந்து தெஹரான்ல ஓப்பனா வெளியே வந்து கேபிட்டல் நடந்து வந்து ஆயுதங்களை கீழே போட்டு கையை தூக்கி எல்லாரும் ஐ சரண்டர்னு கத்துனாலும், அது யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு இது தமிழ் படத்துல எல்லாம் டைலாக் பேசுவாங்கல்ல, ஸோ நீங்க அது மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியும். ஸோ நான் சரணடைறேன் அப்படிங்கிறது போல கத்துனாலும், அவங்க வெள்ளக்கொடிய வந்து பாத்தீங்கன்னா உயர பறக்க விட்டாலும், அவங்களோட லீடர்ஷிப் எல்லாம் வேணுங்கிற நெசசரி டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும், அமெரிக்காவுடைய ஒரு பராக்கிரம பவரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை ஒத்துக்கிட்டாலும், இந்த ஃபெயிலிங் நியூயார்க் டைம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையா ஒரு குற்றம் சொல்றாரு. சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்கு இல்லையா, அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்றாரு. அப்புறம் கரப்டடான சிஎன்என் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரும் தொடர்ந்து ஃபேக்கான ஒரு செய்தியை தான் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஃபுல் பிரில்லியன்ட் விக்டரி கிடைச்சிருச்சு அமெரிக்காவோட அப்படிங்கிறதோட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதோட வந்து பண்ண ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. ஸோ அமெரிக்கா ஈரானை வழிக்கு கொண்டு வர வைக்க முடியல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நீல் டவுன் அப்படிங்கிறது வந்து பண்ணா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஸோ அதனால இது போல விஷயங்களா அப்படிங்கிற போல இருக்கு. என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ ஈரான் தெரியல. இத்தனை நாளா அமைதியா வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இது போல இதெல்லாம் வந்துச்சு. பட் ஆனா இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு வீடியோவை லோட் ஆயிருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா ஈரான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நகைப்புக்குரியதா இருக்கு அப்படிங்கிற பலரோட கருத்து. ஏன்னா F-35 ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, நாங்க அது எப்படி லாக் பண்ணி தாக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து பண்ண வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா வந்தது MQ-9 ரீப்பர் ட்ரோன், அதை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவே ஆமா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஈரான்ல ஒரு F-35 அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. இப்போ வந்து பண்ண அதுக்கான வீடியோ பதிவுகள் ஈரான் தரப்பு வந்து வந்திருக்கு. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்பபிளா இருக்காங்க, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ரெடியா இருக்கு. அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க உள்நாட்டிலே உற்பத்தி பண்றது தானே. சைனாவையும் நம்பி இருக்காங்க, ரஷ்யாவையும் நம்பி இருக்காங்க. பட் இருந்தாலும் நாட்டுக்குள்ளேயே செய்யக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஈரான் அவங்களோட தற்சார்பு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிக பெரும் ராணுவம் வந்து நின்னே அமெரிக்கா வச்சுனாங்களா, இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்கு, எத்தனையோ கொண்டு வந்தாலும் நிக்கிறாங்க அப்படின்னா அது தற்சார்பு அப்படிங்கிறது மாற்று கருத்துல. நல்ல பிளானிங், நல்ல தலைவர்கள் அப்படிங்கிறத அதுல இருக்கக்கூடிய விஷயம். என்னன்னா அந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் வந்து பண்ணா கண்ட்ரி ஸ்பேஸை வயலேட் பண்ணிடுச்சு. ஸ்பெஷல் கல்ஃப் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருந்துச்சு, நாங்க வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது போல பேசும்போது அர்மேனியா இருக்கு இல்லையா, ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் AD-08 மஜீத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பண்ண பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மிலிட்ரி பரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளால பார்க்க முடியுது. அர்மேனியா கிட்ட ஈரானோடது இருக்கு. இவ்வளவு நாளா சைலண்டா இருந்திருக்காங்க. ஸோ அர்மேனியா ஈரான் அண்டை நாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் மனப்பான்மை இருக்கு. ஸோ அதனால இவங்க ஈரான் அர்மேனியாவை நம்புறாங்க. அர்மேனியாவுக்கு அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களோட கொடுத்துருக்காங்க. அர்மேனியாவும் ஈரானை நம்பி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. பிகாஸ் மற்ற நாடுகளை நம்புறதுக்கு இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால ஈரானை நம்பி இருக்காங்க. அர்மேனியா அப்படிங்கிற தெளிவா தெரியுது. இதுல சீனாவோட ரெயின்போ ரிகானிசான் ட்ரோன் CH-4 வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது 25 மே வந்து பாத்தீங்கன்னா எர்வான் கேபிட்டல் அர்மேனியால வந்து பண்ண மிலிட்டரி பரைடு. ஸோ அந்த பரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல இமேஜஸ் இருக்கு. ஸோ இப்ப ஈரான் வந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட டிஃபென்சிவ்காக அதை பயன்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப பேட்டில் ப்ரூவ் ஆனதுனால, அதுவும் இந்த கிரேட் பவர் அமெரிக்காவோட ஆயுதங்களுக்கு எதிராக வேலை செஞ்சதுனால இப்ப ஈரான் ஆயுத எக்ஸ்போர்ட்டரா மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட். மற்ற நாடுகள் மாதிரி ஐயா அதை தாங்கய்யா இதை தாங்கய்யா அப்படிங்கிறத கேட்காம ஈரான் ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாறி இருக்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அப்படிங்கிறது போல அரபுலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் அப்பா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஸோ பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் அது போல இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவா இருக்கட்டும், கத்தரா இருக்கட்டும், யுஏவா இருக்கட்டும், பணக்கார நாடுகள் அப்படிங்கிறது போல இருந்தாலும் எக்கனாமிக்கலி பின்தங்கிய நாடு ஈரான். ஏன்னா சாங்ஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் ஈரான் மேல போட்டிருக்காங்க. அவங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரோஸ் பண்ணியிருக்காங்க. வர்த்தகம் பண்ண முடியாது. இது போல பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் நெருக்கடிகளுக்கு நடுவுலையும் ஈரான் இப்ப இது போல ஒரு ஆயுத சூப்பர் பவரா மாறி இருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்ல உற்பத்தியில். இவங்க என்னதான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற சொல்லிட்டாலும், நல்லா சேஃபஸ்ட் கண்ட்ரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாலும், அதெல்லாம் வாடகைக்கு வாங்கினது. அந்த ஒரு காரணத்தினால, அதாவது அவங்களும் இல்ல இல்லையா, வேணா வச்சுக்குவாங்க, எல்லாம் அமெரிக்கா போகும்போது எல்லாத்தையும் எடுத்து விட்டு போயிடுவாங்க. ஈரான்ல அப்படித்தான் நடந்துச்சு. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் கிட்ட அந்த ஆயுதம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய உரிய ஒரு விஷயமா மாறிடும்ன்றது சிறந்த உதாரணம். படிப்பினைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்பட்டது. பார்ப்போம், தலைவர்கள், உலக தலைவர்கள் அந்தந்த நாடை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்து நம்பி அவங்கள ஓட்டு போட்டது எடுத்ததுக்கு அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறான்னு பார்ப்போம். இதுல இந்த பிரச்சனை எக்ஸாக்டா புரிஞ்சுக்கணும்னா சீனியர் ஐஆர்ஜிசியோட அட்வைசர் கமாண்டர் இன் சீஃப் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல பேசும்போது கிளியரா சொல்றாரு, அமெரிக்காக்கு தெளிவா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்ல. இந்த போரை பத்தி அவங்களுக்கு கான்ஸ்டன்டா அவங்களோட டாக்டிக்ஸா மாத்திக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? அமெரிக்காவோட ஃபோக்கஸ் எல்லாமே அசாசினேஷன் தான். ஈரானோட செக்யூரிட்டி சிஸ்டம் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதா இருந்துச்சு. கிரவுண்ட் பேஸ்டு டெரரிஸ்ட் அசாசினேஷன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் விதமா இருந்துச்சு. ஆனா ஏரியல் அசாசினேஷன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா நம்ம அதை செய்யல. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 12 நாள் போர் நடந்தது இல்லையா, அந்த டைம்லயே நம்மளுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகல. அதனால இனிஷியலா இந்த 40 நாள் வார் நடந்தது இல்லையா, இரண்டாம் கல்ஃப் யுத்தம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானான நம்ம இந்த போர்ல செக்யூரிட்டி அப்புறம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்றதுக்கு லேட் ஆச்சு. அதனால பல முக்கியமான நபர்கள் இன்க்ளூடிங் நம்மளோட சுப்ரீம் லீடர் உட்பட பல நபர்களை இம்பார்ட்டன்டான ஃபிகர்ஸை இழந்துட்டோம். அமெரிக்கா டார்கெட் பண்ண முடிஞ்சிச்சு. அது போல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல. ஆனா மிசைல் லான்ச்சிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணி இதுக்கப்புறம் அதையும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல அந்த அஃபீஷியல் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் முன்னாடி பேசியிருக்காங்க. ஸோ நடக்கக்கூடிய தவறுகள் நடப்பது இயல்பு. அந்த தவறை பெருசாக விடாம அதை ரெசிஸ்ட் பண்ணி கண்டெயின் பண்ணி அதன் மூலியமா படிப்பினை வந்து அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி அதை அப்டேட் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதை அவங்க செய்யறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதுக்கான சிறந்த உதாரணம் F-35 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களோட உறுதித்தன்மையில இருக்காங்க. ஆனா அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைப்பாங்களா இல்ல உண்மையாலுமே பேசுறாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. பேச்சுவார்த்தைகள் நல்லா முடிஞ்சுன்னா பரவாயில்லதான். ஆனா இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேலோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லோ லைன் அப்படிங்கிறது பண்ணி இந்த லித்தானி ரிவர் அந்த இடத்துல பஃபர் ஜோனுக்கு உருவாக்கலாம்னு யோசிச்சாங்க இல்லையா, தெற்கு லெபனான் பகுதியில. அதை தாண்டியும் ஆபரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் டீப்பா இன்டென்சிவா அட்டாக் பண்ணுவாங்க, இன்னுமே உள்ள ஊடுருவி போவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ கிரவுண்ட் ஃபோர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அட் த சேம் டைம் பல பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப டீப்பா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல். ஸோ இப்ப திரும்பவும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால அந்த சீஸ்ஃபயர் எல்லாமே இப்ப சீர்குலைஞ்சிருக்கு. இப்ப திரும்பவும் இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் பண்ணதுனால 31 நபர்கள் இறந்ததாகவும் 40 நபர்கள் காயமடைஞ்சதாகவும் லெபனானோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தரப்புல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 13 புது டவுன்ஸ்ல இருந்து தெற்கு லெபனான் பகுதிகளில் இருந்து இவாக்குவேஷன் ஆர்டர் இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன சீஸ்ஃபயரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு தரப்புல வந்து பண்ண ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து மிசைல் தாக்குதலா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில் தாக்கியிருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை இரு தரப்புலையும் ஒத்துக்கலைனாலும் அதை உடைக்கிறதுக்கான இதெல்லாம் ரெண்டு தரப்புலையும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம FPV ட்ரோன்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவும் முன்னேறக்கூடிய இஸ்ரேலோட வீரர்களை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. அதிகப்படியான பொருள் உயிர் சேதங்கள் இஸ்ரேலுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ
ஹிஸ்புல்லா இஸ்ரேலோட கிரியத் சமஹா வடக்கு பகுதி இஸ்ரேல் இருக்குன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல லெபனான்ல மட்டும் இல்லாம தொடர்ந்து காசா கான் யூனிஸ் பகுதிகளிலேயே வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிருக்காங்க. கேஷுவாலிட்டிஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு செய்திகள் வந்திருக்கு. ஆர்ட்லரி ஷெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க கான் யூனிஸ் சிட்டில. ஸோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்லாம போயிடுச்சு. ஸோ எதுவுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் ஃபேவரா எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ அதோட வெறுப்பு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா தெரியுது. இஸ்ரேல் தொடர்ந்து பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஈரானும் வார்னிங் கொடுத்துட்டாங்க. நீங்க பாருங்க, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் பீரூட் தாகியா பகுதியில் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நெகோசியேஷன் ப்ராசஸ் சீர்குலைஞ்சிரும் அப்படிங்கிறது போல மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா வந்தாலுமே ஈரான் தரப்புல இருந்து வந்தாலுமே இது எதுவும் இஸ்ரேல் பொருட்படுத்தாம தாக்குதலை பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கான பதிலடிகள் என்ன நடக்கும்? நெகோசியேஷன் ப்ராசஸ் ஃபெயில் ஆகுமா, இல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலியமா சக்சஸ் ஆகுமா? ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரான் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது இஸ்ரேலோட சேனல் 12 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா கிளியரான வார்னிங் டெல் அவீவ்க்கு கொடுத்துச்சு. மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் எதுவுமே கேபிட்டல் லெபனானுக்கு எகெயின்ஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு. அமெரிக்காவோட வார்னிங்கையும் மீறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற பீரோட் பகுதியில் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இதுக்கு உலக தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? கடுமையான கண்டனங்கள் வரப்போதா, இல்லை இதையும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போறாங்களா, இல்ல எஸ்கலேஷன் நடக்க போதா, மிடில் ஈஸ்ட்ல யுத்தம் வரப்போதா, இல்ல அமைதியா பேசி பிரச்சனையை தீர்த்துக்குவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு பிரச்சனை நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.